ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இன்றைக்கி மதிய லன்ச் என்ன பார்க்க போகிறோன்னா புளி சாதம் தான். எல்லாருக்கும் பிடிச்சது, ரொம்ப ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாம் எல்லாருக்குமே. அந்த புளி சாதம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது பார்க்கலாம். மண்சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் இதை எண்ணெயை எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம கப்பில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயில் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூளும் போடுவோம். இது தாளிப்புக்காக மட்டும்தான். ஓகே. அப்போ அடுத்ததாக புளி கரைச்சது, அதே மண்சட்டியில் புளி கரைச்சது, நல்ல திக்கான புளியை திக்காக கரைச்சி ஊற்றிடணும். தண்ணியாக கரைக்கக்கூட, திக்காக கரைச்சி ஊற்றினா தான் சீக்கிரமாக குயிக்காக திக் பேஸ்ட்டாக வரும். அப்புறம் காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கு மேலே அந்த பொடி போடுவோம், இதுதான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டு. கடுகு, வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் இந்த மசாலாவில் போட்டுக்கிறேன். இது போட்டால் தான் அந்த புளியோதரை டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் வரும். அப்புறம் சாதம் ஒரு பக்கம் வெடிச்சிருந்தால அதை வடிகட்டிட்டு கவுத்துட்டு அப்புறம் அதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு அந்த சாதத்தை உதிரி உதிரியாக நான் அதில் போட்டுக்கிறேன். நல்லா ஆறின சாதம். அப்போ தான் இது மண்சட்டி நான் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த வறுத்த கலக்காலாம் இருக்கல, வேர்க்கடலை, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அழுத்தக்கூடாது. கலரி ஒரு அமுத்து அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் உதிரி உதிரியாகவும் இருக்கும். பாருங்கள், சுட சுட புளி சாதம் ரெடி. செய்த புளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.